காணொளியின் வழியாக ஜோதிட பதிவுகளை கண்டு வரும் நண்பர்களுக்கும் எமது வலைதளத்தின் வழியாக எழுத்துப்பூர்வமான ஜோதிட பதிவுகளை படித்து வரும் நண்பர்களுக்கும் நம்மிடம் ஜோதிடம் நேரிலும் தொலைபேசியின் மூலியமாகவும் பலனடைந்த நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை கூறிக்கொண்டு, நவ கிரகங்கள் ஞாயிறு தொட்டு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வரை ஒருவருடைய ஜாதகத்தில் ராசி சக்கரத்தில் லக்னத்தில் இருந்தால் ஏற்படக்கூடிய சாதகம் மற்றும் பாதகமான பலன்களை பொதுவான அடிப்படையில் ஓரளவிற்கு போன பகுதியில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த முறை ராகு கிரகம் லக்னத்தில் ஒருவருக்கு ராசி சக்கரத்தில் லக்னத்தில் இருக்க நேர்ந்தால் ஏற்படக்கூடிய சாதகம் மற்றும் பாதகமான பலன்களை பொதுவான அடிப்படையில் இப்போது பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவின் மூலியமாக ராகு பகவான் ஒருவருக்கு லக்னத்தில் சாதகமான முறையில் இருக்க நேர்ந்தால் ஒரு விரைவான குணம், விரைவாக எதையும் முடிக்கக்கூடிய, விரைவாக எதையும் நினைக்கக்கூடிய ஒரு குணம், துரிதமான நடத்தைகள் மற்றும் விஷயங்களை காரியங்களை வேகமான செயல் வடிவத்துக்கு கொண்டு போகக்கூடிய தன்மை பெற்றவராக இருப்பார். மொழி சார்ந்த புலமைகள் கொஞ்சம் பெற்றவராக இருப்பார். 1-2 மொழிகளுக்கு மேல் பரிச்சயம் கொண்டவராக இருக்க வாய்ப்பு உண்டு. பயணங்கள் எளிதில் சுலபமாக அமையும். எதில் செயல்பட்டாலும் மிகவும் ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதுவும் தனக்கு பிடித்த விஷயங்களில் மிகவும் ஆர்வமாக செயல்படுவார், ஆர்வமாக இருப்பார். வசதியான குடும்ப பின்னணி அல்லது இவர் பிறந்ததற்கு பின் குடும்பத்திற்கு ஒரு வசதியான பின்னணி கிடைக்க ராகு சாதகமான முறையில் லக்னத்தில் இருந்தால் ராகு உதவும். நிறைய நண்பர்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய குணம் கொண்டவர். சுற்றத்தாராகட்டும் நண்பர்களாகட்டும் மிக நன்றாக, அதுவும் சீக்கிரமாகவே பழகிக்கொள்ளக்கூடிய தன்மையும், கொஞ்சம் கொண்டாட்டங்களோடு பழகிக்கொள்ளக்கூடிய தன்மையும் கொண்டவர். அதே நேரத்தில் பழகும்போது தற்புகழ்ச்சியும், தன்னை பற்றிய தற்புகழ்ச்சியும் இருக்கும். நுகர்வு பொருள்கள் மீது, கன்சியூமர் குட்ஸ் சொல்லக்கூடிய நுகர்வு பொருட்கள் மீது ஆர்வம் அதிகமாக இருக்கும். அது சம்பாத்தியத்தில் ஓரளவுக்கு அதற்கு செலவு பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். தனது துன்பத்தை மறைத்தோ அல்லது மறந்தோ கூட தனக்கு ஆர்வமாக பிடித்த விஷயங்களை ஒரு கொண்டாட்ட உணர்வோடு அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு குணமும் இந்த அடிப்படையும், நல்ல நிலையில் ஒருவருக்கு லக்னத்தில் ராகு இருந்து லக்னத்திற்கு 3ஆம் ஸ்தானம், 11ஆம் ஸ்தானம், 6ஆம் ஸ்தானம் ஆகியவற்றின் அதிபதிகள் சிறப்பான முறையில் அமர்ந்து அது லக்னத்தில் இருக்கும் ராகுவோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்பை பெற்று குருவனுடைய பார்வையெல்லாம் கிடைக்குமானால் அது சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அவருக்கு துரிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகிறது. திடீர் வளர்ச்சி என்று சொல்லக்கூடியவை வரக்கூடிய எந்த திசாபுத்தி காலங்கள் இருக்கிறதோ அந்த காலகட்டங்களில் அதற்கு வாய்ப்பு உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. இதுவே ராகு பகவான் ஒருவருக்கு சாதகமான முறையில் இல்லாமல் பாதகமான முறையில் லக்னத்தில் இருக்க நேருமானால் பொதுவான ஒரு உடல் ஆரோக்கியம்
என்பது திருப்தியற்றதாக இருக்கக்கூடியதாக கொண்டு சர்ப்பதோஷம் லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் ஏற்படக்கூடிய காரணத்தினால் திருமண விஷயங்களில் தாமதமோ தடைகளோ உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியம் என்பதை பொறுத்த அளவில் பார்க்கும்போது அது இவருடைய குடும்பம் சார்ந்து வரக்கூடிய பாரம்பரியமான நோய்களுக்கும் பாதிப்புகளுக்கும் வாய்ப்பு உண்டு. குறைந்த அளவில், ஆனால் சுருக்கமாக சொன்னதால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவுபடக்கூடும். லக்னத்தில் ராகு ஒருவருக்கு பாதகானமான முறையில் அமரும் போது, மேலும் முதிர்ச்சி அடையாத ஒரு குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடிய நபராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகிறது. அதன் மூலியம் பக்குவமற்ற ஒரு நடத்தை, சீக்கிரமே ஒரு செயலில் ஈடுபட வேண்டியது, அப்புறம் சீக்கிரமே சோர்வடையக்கூடிய ஒரு நிலை. ராகு ஒரு சர்ப்ப கிரகம் என்பதால் பிடிவாதம் மிக அதிகமாக இருக்கும். சில விஷயங்களை மிகவும் அசால்ட்டான முறையில் அல்லது மேம்போக்கான அளவில் அல்லது மிக மந்தமான முறையில் அதை அணுகுவார். திடீர் என்று அதற்கு அவசரப்படுத்தக்கூடிய ஒரு குணமும் உண்டாகும். கால் போன போக்கில் கண் போன போக்கிலே கான் போகலாமா என்ற பாடலை போல் கால் போன போக்கில் தனது திசைகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு குணமும் உண்டாக வாய்ப்பு உண்டு. மனதை அலைக்கழிக்கக்கூடிய செய்யக்கூடியவர் ராகு பகவான். அதனால் லக்னத்தில் இருக்கும் போது மனதை அலைக்கழித்த செய்தல், மன உளைச்சல் போன்ற விஷயங்கள் நமது மகிழ்ச்சியோ அல்லது கொண்டாட்டமோ நீடித்து இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை தரக்கூடியது. வாழ்வில் வரக்கூடிய அதிர்ஷ்டங்களை நம் கண்ணுக்கு தெரியாமல் மறைக்கக்கூடிய சக்தி ராகுக்கு உண்டு. அதனால் அதிர்ஷ்டங்களை மறைக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் நம் முன் இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கூட நமக்கு சரியா தெரியாமல் இன்னொருத்தரால் சுட்டி காட்டக்கூடிய ஒரு நிலைக்கு, அவர் சுட்டி காட்டினால் தான் தெரியும் என்ற நிலைக்கு அது மறைந்திருப்பதை போன்ற ஒரு மாயையை நம் முன் கொண்டு வரும். இதனால் நாம் ஒரு துரதிர்ஷ்டசாலி என்று கூட நினைக்க கூடுவோம். அந்த நபர் துரதிர்ஷ்டசாலி என்று தான் நினைத்துக் கொள்வார். ஆனால் அப்படி அல்ல, அதை வெளிப்படுத்தக்கூடிய நபர் ஆகப்பட்டவர் இவரால் முடியாது என்ற பட்சத்தில் வேறொரு நபர் வெளிப்படுத்த வேண்டும். அப்படியும் வெளிப்படுத்தாத பட்சத்தில் அவருக்கு துரதிர்ஷ்டம் உண்டாகிறது. லக்னத்தில் பாதகமான ஒரு நிலையில் ராகு இருக்கும் போது நான் முதலே சொல்லும்போது சர்ப்பதோஷம் ஏற்படும் என்ற காரணத்தினால் கணவன் மனைவி இடையே தேவையற்ற சண்டை சச்சரவுகளுக்கு தூண்டக்கூடிய ஒரு நிலை. அத்துமீறிய தாமச குணங்களுக்கு அதிபதி ராகு பகவான். அதனால் லக்னத்தில் இருக்கக்கூடிய போது அத்துமீறிய அளவுக்கு தாமச குணங்கள் இருக்கக்கூடியது. அத்துமீறல் இருக்கக்கூடிய காரணத்தினால் குண அடிப்படையில் சமுதாயத்தோடு ஒழுங்கோடு பொருந்தாத சில குணங்கள் அவருக்கு மீறிய அளவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகிறது. நான் ஒவ்வொரு பதிவின் இந்த தொடர்ச்சியான ஒவ்வொரு பதிவின் போதும் சொல்லி வருகிறேன். ஒரு கிரகம் ஒரு ராசியிலோ அல்லது ஒரு ஸ்தானத்திலோ இருப்பதை வைத்துக்கொண்டு முழுமையாக ஒரு பலனை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் ஒரு பொதுவான அடிப்படையில் தான். அதனால் அந்த ஒவ்வொரு கிரகமும் அது நீக்கக்கூடிய ராசி, நட்சத்திரம், சேரும் கிரகங்கள், பார்க்கும் கிரகங்கள், இன்னும் வர்க்கங்கள் என என்னென்னமோ நிறைய இருக்கின்றன ஜோதிட விதிகள். அவைகளை ஆய்வு செய்ததற்கு பிறகுதான் நாம் முடிவுக்கு வர வேண்டும். பொதுவான அடிப்படையில் இந்த ராகு பகவான் லக்னத்தில் இருந்தால் ஏற்படக்கூடிய சாதக மற்றும் பாதகமான பலன்களை அறிந்து கொள்ள மட்டும் இந்த பதிவு உதவும் என்ற அடிப்படையில்
அடுத்த பதிவில் கேது பகவான் லக்னத்தில் இருந்தால் ஏற்படக்கூடிய சாதகம் மற்றும் பாதகமான பலன்களை பார்ப்போம். இந்த அளவில் இந்த பதிவை நான் முடித்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.